Hey guys, welcome to our channel. So today நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஜெனரல் சயின்ஸ் டாப்பிக்கில் பிளான்ட் நியூட்ரிஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பிளான்ட் நியூட்ரிஷன்னா என்னென்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ், அதுக்கப்புறம் ப்ரோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் என்னெல்லாம் நடக்குது, தென் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாத அந்த பிளான்ட்ஸ்லாம் என்னென்ன வழியாக அது நியூட்ரிஷனை இன்டேக் பண்ணுது. ஸோ அந்த எல்லாத்தோட காம்ப்ளெக்ஸாக இந்த பிளான்ட் நியூட்ரிஷனோட இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்கலி பிளான்ட் நியூட்ரிஷன்னா என்னென்னா, இப்போ சிம்பிள் காம்போனன்ட்ஸை எல்லாமே காம்ப்ளெக்ஸ் நியூட்ரிஷனாக ஃபார்ம் பண்ணுற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் பிளான்ட் நியூட்ரிஷனாக இருக்கும். ஸோ பேசிக்கலி அனிமல் நியூட்ரிஷன் எப்போவுமே காம்ப்ளெக்ஸான பார்ட்ஸை நம்ம திங்கிறதுனால அது டைஜஷன் மூலமாக சிம்பிளாக பிரியுது. வேறு பிளான்ட் நியூட்ரிஷன்னா எப்படின்னா, சிம்பிளாக என்விரான்மெண்ட்லேருந்து கிடைக்கிற அந்த பொருட்களான கார்பன் டை ஆக்சைடு, வாட்டரை வச்சுட்டு அது காம்ப்ளெக்ஸாக ஒரு குளுக்கோஸு, கிளைக்கோஜன் மாதிரி காம்ப்ளெக்ஸ் பார்ட்டிகல்ஸை அதால் ஃபார்ம் பண்ணுறதுக்கு எபிலிட்டி இருக்குது. ஸோ இதுதான் பிளான்ட் நியூட்ரிஷனோட பேசிக்ஸு. ஸோ இப்போ பிளான்ட் நியூட்ரிஷனில் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் நடக்கும். சில இதுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லைனால அது வேறு வழியாக அது நியூட்ரிஷனை இன்டேக் பண்ணணும்னு நம்ம சொன்னோம். ஸோ அதுபோல் தான் இந்த இதில் 2 டிவைட்ஸ் பண்ணியிருக்காங்க, லைக் ஆட்டோட்ரோபிக், ஹெட்ரோட்ரோபிக். அண்டு ஆட்டோட்ரோபிக்னால் பிளான்ட்ஸ் ஃபுட்டை அதால் ப்ரிப்பேர் பண்ண முடியும், பை ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக அதால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். வேறு இன்னொரு டைப் ஆஃப் நியூட்ரிஷனுங்கிறது ஹெட்ரோஜீனியஸ் நியூட்ரிஷன். ஸோ அந்த ஹெட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன் எப்படி அதை ஃபுட்டை உருவாக்குதுன்னா, மற்ற பிளான்ட்ஸ் மேலே பேரசைட்டாவோ இல்லாட்டி மற்ற இன்செக்டை கில் பண்ணி அதுலேருந்து நியூட்ரிஷனை எடுத்தோ, ஸோ அந்த மாதிரி டைப்பில் ஓன் ப்ராசஸில் இல்லாமல் மற்ற இதில் டிபெண்ட் பண்ணி கிடைக்கிற அந்த நியூட்ரிஷன் தான் ஹெட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன். ஸோ இங்கே இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன். ஸோ ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன் இண்டிபெண்ட் சோர்ஸு. ஏன்னா அது எதையுமே டிபெண்ட் பண்ண தேவையில்லை, அதுக்கு தேவை வெறும் கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும். மெயின்லி அதுக்கோட நியூட்ரிஷன் எங்கேருந்து வருதுன்னா, சன்லைட் அந்த லைட்டில் இருக்க வர எனர்ஜி. ஸோ அந்த வர எனர்ஜியில் அது இன்ஃபினைட் சோர்ஸுன்னு சொல்லலாம். ஏன்னா சன்லைட்டுக்கு இங்கேருந்து இன்ஃபினைட்டாக அந்த ஹைட்ரஜன் பார்ட்டிகல்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே இந்த 6 கார்பன் டை ஆக்சைடும் 6 ஹைட்ரஜனும் சேர்ந்து குளோரோஃபில். இந்த குளோரோஃபில்லில் என்ன மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குன்னா, C5H5 H7 2O5N4Mg. ஸோ மெக்னீஷியம்ங்கிறது இம்பார்ட்டண்ட்டு ஃபோட்டோசிந்தசிஸ், அந்த சுக்ரோஸ் க்ரியேட் ஆகிறதுக்கு, அந்த ஸ்டார்ச் பார்ட்டிகல்ஸ் க்ரியேட் ஆகிறதுக்கு இந்த குளோரோஃபில், சன்லைட் எல்லாமே தேவைப்படுது. இதெல்லாம் ஒரு கேட்டலிஸ்ட்டாக ஆக்ட் பண்ணிவிட்டு ஃபார்ம் பண்ணுறதுக்கு உருவாக்குது. ஸோ இதுதான் இந்த ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன். ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன் சன்லைட் இதிலலாம் நடைபெறுதுன்னு நம்ம சொன்னோம். ஸோ அது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற அந்த ப்ராசஸை இதில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம், இதான் ஒரு லீவ்ஸில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, குளோரோபிளாஸ்ட் இருக்கும். அங்கே குளோரோபிளாஸ்ட் எப்படின்னா, இதுதான் குளோரோபிளாஸ்ட்டை நினச்சிக்கோங்க. இதை சுற்றி ஒரு காட் செல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இப்போ அந்த பிளான்ட் கீழேருந்து வாட்டரை நியூட்ரிஷனாக அது எடுக்குது. ஸோ நியூட்ரிஷனாக எடுக்கும் போது நேச்சுரலாக இதுக்கு முன்னாடி எப்போவுமே அந்த போர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த போர்ஸ் எப்போயுமே அடைச்சி தான் இருக்கும். ஏன்னா இந்த காட் செல் அடைச்சி இருக்கும். ஸோ ஒன்ஸ் ட்ரீ அந்த வாட்டரை இன்டேக் பண்ணும் போது இந்த காட் செல் என்ன ஆகுதுன்னா ஸ்வெல்லிங்ன்ட்டு ஆகுது. ஸ்வெல்லிங் ஆகும்போது வீங்குது. ஸோ இந்த காட் செல் வீங்குறதுனால இங்கே இருக்க போர்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருது. ஸோ போர்ஸ் ஓப்பன் ஆனுன்னா என்ன ஆகுதுன்னா, என்விரான்மெண்ட்லேருந்து இருக்க அந்த கார்பன் டை ஆக்சைடு இன்டேக் பண்ணிடுது. ஸோ என்விரான்மெண்ட்டில் இருக்க அந்த கார்பன் டை ஆக்சைடை பிறகு வாட்டர்லேருந்து கீழேருந்து வர அந்த வாட்ரு வித் த ஹெல்ப் ஆஃப் சன்லைட் எல்லாமே சேர்ந்து அது எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு குளுக்கோஸுங்கிற ஒரு ஃபுட்டை அது ஃபார்ம் பண்ணிடுது. ஸோ நாளடைவில் அந்த குளுக்கோஸுங்கிற ஃபுட்டு ஸ்டார்ச்சாக மாறிடுது. ஸோ ஸ்டார்ச்சுங்கிறது ஸ்டோர்டு ஃபுட்டு, குளுக்கோஜன்ட்டுங்கிறது ஃபுட்டு. ஸோ அந்த கீழே க்ரீன் கலராக இருக்கிறதுல அந்த குளோரோஃபில்லில் குளோரோபிளாஸ்ட் இருக்கும். அந்த குளோரோபிளாஸ்ட்டில் குளோரோபோர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த போர்ஸ் மூலமாக தான் கார்பன் டை ஆக்சைடு உள்ளே வருது, வாட்டர் கூட ரியாக்ஷன் ஆகி குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த குளுக்கோஸ் நாளடைவில் ஸ்டார்ச்சுங்கிற ஸ்டோர்டு ஃபுட்டாக மாறுது.
ஸோ இப்போ வந்து இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், அந்த ப்ராசஸ் பார்த்தோம். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ்லாம் இதுக்கு தேவைப்படுதுன்னா, கார்பன் டை ஆக்சைடு, வாட்ரு, சன்லைட், குளோரோஃபில், இது எல்லாமே ரா மெட்டீரியலாக தேவைப்படுது. ஏன்னா இது எல்லாமே இருந்தால் தான் அதால் குளுக்கோஸுங்கிற ஒரு ஃபுட்டை வந்து அதால் க்ரியேட் ஆக முடியும். ஸோ இந்த ஃபுட்டு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த ஃபுட்டு வந்து நாளடைவில் எக்ஸ்ட்ராவாக க்ரியேட் ஆச்சுன்னா அது எல்லாமே ஸ்டார்ச்சுங்கிறது நம்ம சாப்பிட்றதுக்கான தேவைப்படுற மாதிரி அந்த ஃபுட்டாக வந்து லீவ்ஸு, வெஜிடபிள், ஃப்ரூட்ஸில் எல்லாமே இது வந்து ஸ்டோர்ட் ஆகிக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் வந்து, பிளான்ட்டில் வந்து அந்த ஸ்டோர்டு ஃபுட்டாக இருந்துச்சுன்னா அது பேர் ஸ்டார்ச்சு. இதே தான் அனிமல்ஸில் வந்து கிளைக்கோஜன் சொல்லுவாங்க. லிவர்ஸில் செக்ரேட் ஆகும். வேறு ஃபங்கையிலையும் கிளைக்கோஜன் தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த கிளைக்கோஜன்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம முன்னாடி லேபில் வந்து டெஸ்ட் பண்ணியிருப்போம். லைக் அயோடின் டெஸ்ட்டு. அயோடின் வந்து ஸ்டார்ச்சில் போட்டால் ப்ளூ கலரில் மாறும். ஸோ அந்த இது தான் இதில் சொல்லியிருக்காங்க. லைக் டெஸ்ட் ஆஃப் ஸ்டார்ச்சஸ் டன் பை அயோடின் டெஸ்ட்டுண்டு. ஸோ இப்போ வந்து சைட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி ப்ராசஸ் ஆஃப் அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் பார்த்தோம். இப்போ எந்த இடத்துல நடக்குது, அந்த குளோரோபிளாஸ்டில் நடக்குதுன்னு நம்ம சொன்னோம்ல, அந்த குளோரோபிளாஸ்டில் நடக்கிறத பற்றி இங்கே பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக இந்த குளோரோபிளாஸ்டோட ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். ஸோ இது வந்து குளோரோபிளாஸ்ட் வந்து 2 மெம்பரைன்ஸில் மூடி இருக்காங்க. லைக் அவுட்டர் மெம்பரைன், இன்னர் மெம்பரைன்ட்டு. ஸோ இதுக்குள்ளே வந்து காயின்ஸ் மாதிரி அடுக்கடுக்காக வந்து வச்சுருக்காங்க. அந்த காயின்ஸுக்கு பேர் தைலகாய்ட்ஸு. மொத்தமாக இந்த தைலகாய்ட்ஸ் எல்லாம் அதுக்கு பேர் கிரானம்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த கிரானம் சொல்லுவாங்க. இந்த கிரானம்குள்ளே இருக்க பார்ட்டிகல்ஸ் எல்லாம் லூமன்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இங்கே மிச்ச காயின் இல்லாமல் மிச்சம் இருக்க அந்த ஷேடோவான பார்ட்ஸ் எல்லாமே ஸ்ட்ரோமான்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பேசிக் அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் சைட்டு. ஸோ ஜஸ்ட்டு ரிமெம்பரன்ஸ் பண்ணிக்கோங்க. 2 மெம்பரைன் இருக்குது. அவுட்டர் மெம்பரைன், இன்னர் மெம்பரைன் இருக்குது. அந்த காயின்ஸ் மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கு பேர் தைலகாய்ட்ஸு. அந்த மொத்த காயின்ஸுக்கும் பேர் கிரானமு. கிரானமோட இன்னர் மெட்டீரியலுக்கு பேர் லூமன். ஸோ இது வந்து இந்த குளோரோபஸ் 3Dயில் போட்டிருக்காங்க. இது வந்து அப்பர் வியூ அப்படின்னு போட்டிருக்காங்க. தென் இந்த குளோரோஃபில், இந்த பிக்மெண்ட் இருக்கனால தான் மொத்த பிளான்ட்டுமே க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ எப்படி இந்த க்ரீன் கலர் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிற இதை தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஏன் வந்து இந்த குளோரோஃபில்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்கன்னா, ஏன்னா சூரியனோட லைட் வந்து ஒயிட் லைட்டாக தான் இருக்கும். அந்த ஒயிட்டில் வந்து ரெட், க்ரீன், ஒயிட், எல்லோ, ப்ளூ அப்படிங்கிற கலர் இருக்கும். ஸோ அந்த கலர்லேயே க்ரீன் மட்டும்தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த குளோரோஃபில் பிக்மெண்ட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால அதாவது அந்த ஒயிட் லைட்டில் வந்து மொத்தம் 7 செக்மெண்ட் இருக்குமா. ஸோ அந்த 7 செக்மெண்ட்டில் இருந்து க்ரீன் மட்டும்தான் அந்த குளோரோஃபில் பிக்மெண்ட்டுங்கிறது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால மொத்த லீவ்ஸும் க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க, ஏன் பிளான்ட் வந்து க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து மட்டுமே 2 ரியாக்ஷனாக நடக்குது பிளான்ட்ஸில். ஒன்று வந்து லைட் ரியாக்ஷன், இன்னொன்று டார்க் ரியாக்ஷன். ஸோ டார்க் ரியாக்ஷனுங்கிறது வந்து லைட் இருந்தும் டே டைம்லேயும் நடக்கும், நைட் டைம்லேயும் நடக்கும். வேறு லைட் ரியாக்ஷனுங்கிறது வந்து டே டைமில் மட்டும்தான் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து அந்த ரியாக்ஷனை தான் சொல்லியிருக்காங்க. கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் சேர்ந்து குளுக்கோஸாக ஃபார்ம் ஆகுது. ஸோ குளோரோஃபில்ல இருக்க ஒரு மெட்டல் பேர் மெக்னீஷியம், ஏன்னா அதுதான் தேவைப்படுது. ஸோ ஆக்சிஜன் தான் ரிலீஸ் ஆகுது அட் லாஸ்ட், அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ வேவ் லென்த் எது ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா, இங்கே வந்து 680 to 700 நானோமீட்டருங்கிற ஸ்பெக்ட்ரம் லைட் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிறதால தான் அங்கே வந்து க்ரீன் கலர் ஃபார்மேஷன் நடக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னலாம், லைக் ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் லைட்டில் வந்து நடக்குமா அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஸோ வந்து எஸ், அதனால் முடியும். ஏன்னா அதுக்கு வந்து மோஸ்ட்லி நம்ம சன்லைட்டு கூட அது வந்து ஒயிட் லைட் தான். பட் அந்த ஒயிட் லைட்டில் வந்து ஒயிட்டு, இண்டிகோ, ப்ளூ, க்ரீனுங்கிற ஒரு 7 ஸ்பெக்ட்ரம் இருக்குது. அந்த ஸ்பெக்ட்ரத்தில் ரெட் கலர் ஸ்பெக்ட்ரம் தான் அதுக்கு முக்கியமான தேவை. ஏன்னா ரெட் கலர் ஸ்பெக்ட்ரம் தான் ரொம்ப லென்த் இருக்குது. ஸ்பெக்ட்ரம் லென்த் இருக்கனால தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கு அதுக்கு மேக்ஸிமம் இருக்குது. ஸோ நம்ம ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் எடுக்கணுன்னாலும் அதுக்கு வந்து ரெட் கலர் லைட் தேவைப்படுது. ஸோ லார்ஜஸ்ட் என்சைம் ஆன் த பிளானட் இஸ் ருபிஸ்கோ. இதுதான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க எஸ்கைமு.
இது வந்து டயஸ்டேஸ். ஸோ லார்ஜஸ்ட் என்சைம் வந்து ருபிஸ்கோ அண்ட் ஃபஸ்ட்டு என்சைம் கண்டுபிடிச்சது வந்து டயஸ்டேஸ். ஸோ ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து க்ரீன் லைட்டில் மினிமமாக இருக்கும், மேக்ஸிமம் வந்து ரெட் கலர் லைட்டில் இருக்கும். இது எல்லாமே குளோரோபிளாஸில் தான் நடக்கும். மேக்ஸிமம் வந்து குளோரோபிளாஸில் தான் நடக்கும். மிச்சது வந்து அந்த ஸ்டெம்மில் நடக்கலாம், பட்ஸில் நடக்கலாம், அந்த ஃப்ளவரோட பட்டில் இருக்க க்ரீன் கலர், ஸோ அங்கெல்லாம் கூட நடக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த எர்த்தோட ஆக்சிஜன் எல்லாமே அந்த ஓஷனோட எர்சனிக் ஆல்கேலேருந்து தான் எர்த்துக்கு நிறைய ஆக்சிஜன் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஓஷனோட ஆல்கே தான் ஃபஸ்ட்டு வந்த பிளான்ட்டு, அங்கேருந்து தான் ஆக்சிஜன் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்க வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மெக்கானிசம் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் பார்க்கலாம். ஸோ மெக்கானிசம் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இடைப்பட்டதில் லைக் 2 ரியாக்ஷன் இருக்குது, லைக் லைட் ரியாக்ஷன், டார்க் ரியாக்ஷன்ட்டு. லைட் ரியாக்ஷன்னா எங்கே நடக்கும்னா மோஸ்ட்லி அதான் மார்னிங் டைமில் தான் நடக்கும். ஏன்னா அதுக்கு வந்து சன்லைட் தேவைப்படுது. ஸோ இந்த ப்ராசஸ் அப்போ எல்லாமே என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா ரா மெட்டீரியலான அந்த வாட்டர் கிடைக்கிறது, கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கிறது, மெக்னீஷியம் கிடைக்கிறது. ஸோ குளோரோஃபில்லில் இந்த எல்லாமே கிடைக்கிற அந்த ரா மெட்டீரியல் கலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் லைட் ரியாக்ஷனில் நடக்குது. ஸோ டார்க் ரியாக்ஷனில் என்னென்ன நடக்குதுன்னா ஃபுட் ப்ராசஸ், அதாவது குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகிற அந்த ப்ராசஸ்க்காக தான் ஃபுட் ப்ராசஸ்னு வந்து டார்க் ரியாக்ஷனில் நடக்குது. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. லைட் ரியாக்ஷனுக்கு வந்து அசிமிலேட்டரி ரியாக்ஷனும், டார்க்ஸ் ரியாக்ஷனுக்கு வந்து பயோசிந்தட்டிக் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து நைட் டைம்லேயும் நடக்கும், டே டைம்லேயும் நடக்கும். ஸோ இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் கைண்ட் ஆஃப் ப்ராசஸ்னால பயோசிந்தட்டிக் ரியாக்ஷன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரைட் ரியாக்ஷனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஹில் ரியாக்ஷன். ஏன்னா ராபர்ட் ஹில்லு தான் இந்த லைட் ப்ராசஸ்ங்கிறத கண்டுபிடிச்சார். ஸோ இது வந்து தைலகாய்ட்ஸில் தான் நடக்கும். ஏன்னா குளோரோபிளாஸ்ட் அங்கே தைலகாய்ட்ஸ் இருக்குது, அங்கே தைலகாய்ட்ஸில் தான் நடக்கும்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். இது வந்து லைட்டோட ப்ரெசன்ஸில் தான் நடக்கும். ஸோ இங்கே மேஜராக என்னென்ன பார்த்தோம் நம்ம பார்க்கும்போது ரா மெட்டீரியல் ஃபார்ம் ஆகுச்சு அப்படின்ட்டு பார்த்தோம். ஸோ ரா மெட்டீரியல்னால் என்னென்னா லைட்டை அப்சர்வ் பண்ணுறது ஒரு ப்ராசஸாக இருக்கும், வாட்டரை கலெக்ட் பண்ணுறது ஒரு ப்ராசஸாக இருக்கும், முடிஞ்சுன்னே அந்த கேஸை ஆக்சிஜன் கேஸை ரிலீஸ் பண்ணுறது ஒரு ப்ராசஸாக இருக்கும். ஸோ அதுதான் இங்கே மேஜர் ஸ்டெப்பாக 3 கொடுத்துருக்காங்க. ஸோ டார்க் ரியாக்ஷனுக்கு வந்து நம்ம பார்த்தோம், அதுக்கு வந்து நைட் டைமில் நடக்கும், அதுக்கு லைட்டுங்கிறது தேவையே இல்லை. இதுக்கு இன்னொரு பேர் வந்து கெல்வின் பென்சோன் சைக்கிள்னும் C3 சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே தான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேபிள் காம்போனண்ட்டான பாஸ்போக்ளெசரிக் ஆசிட், அதாவது PGA, ஒரு 3 காம்பவுண்ட் ஆஃப் கார்பன் வந்து இங்கே தான் ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் கிடச்சிருக்கு, அந்த ஸ்டேபிள் ப்ராடக்ட் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு பேர் கெல்வின் பென்சோன் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து CO2 வந்து ரெடியூஸ் ஆகும். அதனால தான் இது வந்து கார்போஹைட்ரேட்டாக ஃபார்ம் ஆகிற இந்த ப்ராசஸ் தான் ஃபுட்டு மேக்கிங் ப்ராசஸ்ன்னு நம்ம சொன்னோம் ஃபஸ்ட்டில் டார்க் ரியாக்ஷனில். ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து உடஞ்சி கார்போஹைட்ரேட்டாக மாறிடும். ஸோ இது வந்து எங்கன்னா குளோரோபிளாஸ்டில் இருக்க ஸ்ட்ரோமாவில் நடக்கும். அதாவது அங்கே குளோரோபிளாஸ்ட் இருக்கும், அதில் தைலகாய்ட்ஸில் நடக்கிற எல்லாமே லைட் ரியாக்ஷன், வேறு ஸ்ட்ரோமாவில் நடக்கிறது எல்லாமே டார்க் ரியாக்ஷனாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி ஆட்டோட்ராபிக் பிளான்ஸ் பார்த்தோம், லைக் பிளான்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுற அந்த ஃபுட்டெல்லாம் ஆட்டோட்ராபிக் பிளான்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து ஹெட்ரோட்ராபிக் பிளான்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஹெட்ரோட்ராபிக் பிளான்ஸ்னால் 2 வகைப்படும். ஒன்று வந்து பேரசைட்டிக் பிளான்ட்ஸு, இன்னொன்று இன்செக்டிவோரஸ் பிளான்ட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி பேசிக்காக ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஹெட்ரோட்ராபிக் பிளான்ட்னால் என்னென்னா ஃபுட்டு வந்து தன்னால் க்ரியேட் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கு வந்து குளோரோஃபில்லுங்கிற ஒன்று இருக்காது. ஸோ அது வந்து இன்னொன்று டிபெண்ட் பண்ணி ஒரு நியூட்ரிஷன் எடுத்துக்குது அது வாழ்கிறதுக்காண்டி. ஸோ அதுதான் ஹெட்ரோட்ராபிக் பிளான்ட்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு பேரசைட்டிக் பிளான்ஸ் பார்க்கலாம். ஸோ பேரசைட்டிக் பிளான்ஸ்க்கும் இன்செக்டிவோரஸ் பிளான்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, பேரசைட்டிக் பிளான்ஸ் வந்து இன்னொரு பிளான்ட்டை டிபெண்ட் பண்ணி
அது மேலேயே படர்ந்து வளரும். அதான் பேரசிட்டிக் பிளான்ட்டு. ஸோ இன்செக்டிவோரஸ் பிளான்ட்னா அதுக்கு வந்து அந்த பிளான்ட்டில் வந்து குளோரோஃபில் இருக்குது. அதால் ஓன் நியூட்ரிஷனும் எடுத்துக்க முடியும். பட் அதுக்கு வந்து நைட்ரஜன் இல்லை. அதுக்கு வந்து நைட்ரஜன் தட்டுப்பாடாக இருக்குது. சாயிலில் நைட்ரஜன் தட்டுப்பாடாக இருக்கிறதுனால அந்த நைட்ரஜன் அதுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து இன்செக்டை வந்து கலெக்ட் பண்ணி கில் பண்ணி அந்த நைட்ரஜன் கலெக்ட் பண்ணிக்கிறது. ஸோ இதுதான் இன்செக்டிவோரஸ் பிளான்ட்டு. ஸோ பேரசைட்டிக் பிளான்ட்டுக்கு வந்து எக்ஸாம்பிளாக இதை 4 பார்த்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். லைக் கஸ்கட்டா, விஸ்கம் ஆல்பம், ரஃபெலியா அர்னால்டி, சாண்டலிம். ஸோ இது எல்லாமே பேரசைட்டிக் பிளான்ட்டு. கார்னிவோரஸ் பிளான்ட் அதாவது இன்செக்டிவோரஸ் பிளான்ட்டுக்கு வந்து நெப்தஸ் அதாவது பிக்சர் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. யுட்ரிகுலேரியா பிளாடர் ஓடு, ட்ரோசெரியா சண்டியூன்னு சொல்லுவாங்க. டயோனியா வீனஸ் ஃப்ளை ட்ராப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்செக்டிவோரஸ் பிளான்ட்டு ஏன்ட்டு சொல்கிறாங்க நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஏன்னா அதால் நைட்ரஜன் வந்து க்ரியேட் பண்ண முடியாது. சாயிலில் வந்து அந்த நைட்ரஜன் இல்லாததுனால அது இன்செக்டில் கிட்டேருந்து அந்த நைட்ரஜனை கலெக்ட் பண்ணி அது வாழ்கிறதுக்கான அந்த நியூட்ரிஷனை அது எடுத்துக்குது. ஸோ அதனால தான் இன்செக்டிவோரஸ் இன்செக்டை கலெக்ட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 2 சைக்கிள்ஸை பற்றி பார்க்கலாம். அந்த 2 சைக்கிள்ஸ் என்னன்னா C4 சைக்கிள் ஆர் கேட்ச் ஆர் ஸ்லாக் சைக்கிள்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ஒன்று க்ரூசலேஷியன் ஆசிட் மெட்டபாலிசேஷன்ட்டு ஒரு ப்ராசஸ். ஸோ 2 ப்ராசஸ் பார்க்கலாம். ஸோ C4 சைக்கிள்னால் நம்ம இதுக்கு முன்னாடி C3 சைக்கிள்னு ஒன்று பார்த்தோம். அதாவது கடைசியில் வர அந்த ப்ராடக்ட் வந்து 3 கார்பன் உள்ள ப்ராடக்டாக வரும்ன்ட்டு சொன்னோம். ஸோ அதே போல் தான் இப்போ இதில் வர வந்து C4 ப்ராடக்ட் வந்து பை ப்ராடக்டாக லாஸ்ட் ப்ராடக்டாக என்ன வருதுன்னா ஆக்சாலிக் ஆசிட் அதாவது OAA வந்து வருது. இது வந்து எந்தெந்த பிளான்ட்லாம் இந்த சைக்கிளை ஃபாலோ பண்ணுதுன்னா மெய்ஸு, வீட்டு, ஓட்டுப்பல், மில்லட் பிளான்ட்டு, சம் டைகாட் பிளான்ட்டான அமரண்டஸ், சேனோஃபோடியா, ஆர்டிஃப்ளாக்ஸ், யூஃபோரியா. ஸோ இவங்க எல்லாமே இந்த C4 ஆர் ஹேட்ச் ஆர் ஸ்லாக் சைக்கிளுங்கிற இந்த சைக்கிள் க்ரியேட் பண்ணி ஆக்சாலிக் ஆசிடுங்கிற கடைசி ப்ராடக்டை வந்து இவங்கெல்லாம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. ஸோ லாஸ்ட்டாக இருக்கிறது பேர் கிராசிலியன் ஆசிட் மெட்டபாலிசம் CAMன்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த CAM மோஸ்ட்லி எந்த பிளான்ஸ்லலாம் இருக்குன்னா டெசர்ட் டைப் ஆஃப் பிளான்ஸ் அதாவது பிரையோஃபில்லமோ கிளான்சோயிங்கிற டெசர்ட் பிளான்ஸில் தான் இருக்கும். மோஸ்ட்லி அங்கே வந்து ட்ரையாக இருக்கும், வெட்டாக இருக்கும், தண்ணியே இருக்காது. ஸோ அந்த இடத்துல வந்து மோஸ்ட்லி கார்பன் டை ஆக்சைடு CO2 அதிகமாக இருக்கும். ஸோ அந்த அட்மாஸ்பியரில் வந்து CO2 ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காண்டி இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதில் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இதோட அதாவது ஸ்டோமா இருக்குல்ல, ஸ்டோமா வந்து நைட் டைமில் தான் ஓப்பன் ஆகுமா, டே டைமில் ஓப்பனே ஆகாதான். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது டே டைமில் அது ஓப்பன் ஆச்சுன்னா ஏற்கனவே அந்த ட்ரை சிச்சுவேஷனில் ஸோ நைட் டைமில் வந்து வாட்டர் வந்து ட்ரெயின் பண்ண முடியாதனால ஸ்டோமா வந்து நைட் டைமில் ஓப்பன் ஆகிருக்கு. பட் டே டைமில் வந்து இந்த ஸ்டோமா க்ளோஸ் பண்ணி வாட்டரை வந்து ட்ரெயின் ஆகாமல் இது வந்து தடுக்குது. ஏன்னா அங்கே வந்து ட்ரை சிச்சுவேஷன், அங்கே தண்ணியே கிடையாது. ஸோ இதுதான் கிராசிலியன் ஆசிட் மெட்டபாலிசம்ங்கிற ப்ராசஸ். ஸோ தேட்ஸ் இட் கைஸ். டுடேஸ் பிளான்ட் நியூட்ரிஷன் பார்த்தோம். ஸோ டுமாரோ வந்து அனிமல் நியூட்ரிஷனோட பார்ட் 1 பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், பாய்.